சர்க்கார் என்பது தனி மனிதன் சொத்தல்ல, அது ஜனசமூகத்தின் கூட்டமைப்பு. சர்க்காரை ஏமாற்றுகிறவன் ஜனங்களை ஏமாற்றுகிறான். விலைவாசி ஏறுவதும் இவனாலே, ஏறிவிட்டது என்று கூச்சல் போடுபவனும் இவனே. பொருளாதாரம் திணறுவதும் இவனாலே, திணறுகிறது என்று கேலி செய்பவனும் இவனே. வறுமை பெருகுவதும் இவனாலே, பெருகிவிட்டதாக உருகுபவனும் இவனே. இந்த சட்டத்துக்கு தப்பிய குற்றவாளிகளை, சமூகத்தின் நச்சு பாம்புகளை சுட்டுக் கொன்றால் என்ன என்று ஒரு கணம் நினைத்தே, செத்துவிட்டால் நியாயம் கிடைக்காதே என்று வாழவிட்டு, திருடியவன் திருட்டு நியாயமாகி விடுமா என்று திருட்டுத்தான் நியாயமாகாதே தவிர கல்லூரி நியாயமாகிவிடும். தண்டனை திருடியவனுக்குத்தானே தவிர கல்லூரிக்கு அல்ல. தண்டனைக்கு நான் தயார். தர்மம் தன் வேலையை செய்துவிட்டது. இதுதான் வழி என்று இந்த முறையை மேற்கொண்டேனே தவிர இதுதான் சரி என்று நான் வாதாட வரவில்லை. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு சல்லிக்காசு கூட என் மகனுக்கோ எனக்கோ நான் பயன்படுத்தியதில்லை. யார் யாரிடமிருந்து திருடினேனோ அவர்கள் பேராலேயே வரவு வைத்தேன். யார் யாருக்கு கொடுத்தேனோ அவர்கள் பேராலேயே செலவெழுதினேன். இந்த பயங்கர முயற்சியில் நான் மடிந்து போனால் உண்மை உள்ள தொகையும் சர்க்காருக்கு தெரிய வேண்டுமே என்பதற்காக உயிரும் எழுதி வைத்திருக்கிறேன். கள்ளக்கணக்கு காலனா கிடையாது, உள்ள கணக்கு இங்கேயே இருக்கிறது. கொள்ளையடிக்க கூட்டம் சேர்த்தேனே, வேறு எந்த வீட்டு பிள்ளையையாவது நான் அழைத்தேனா? என் சொந்தக்காரர்களையே கூட்டினேன். சுடப்பட்டால் சாவதற்கு துணிந்தவர்களையே கூட்டினேன். பெரிய சாகசக்காரி என்றும், கைகாரி என்றும், பெரிய திருடி என்றும் பணக்காரர்களாலே தூற்றப்பட்டாலே இந்த லூசி, இவள் யார் தெரியுமா? என் மகள், நான் பெற்ற மகள், நான் பெற்ற மகள். தாயை இழந்த இவனை என் கிறிஸ்தவ நண்பரிடம் கொடுத்து வளர்க்கச் செய்தேன். என் மகள் என்று தெரியாமலேயே வளரச் செய்தேன். ஆம், பெற்றெடுத்த என் செல்வத்தையே இந்த பெரும்பணிக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த பணியை தவிர வேறு எந்த பாவத்தையும் நான் செய்ததில்லை. ஆனால் இந்த பாவத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் சொல்ல வேண்டியது முடிந்துவிட்டது.